ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് நம்ம வீடியோவில் நல்ல சூப்பர் ஸ்பெஷலாയ ஒரு மெழுக்கு புரட்டி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பீக்கங்காய் மெழுக்கு புரட்டி. இந்த ஒரே ஒரு மெழுக்கு புரட்டி போதும், ஒரு தட்டு சாப்பாடு அப்படியே காலி ஆகிடும். அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான இந்த மெழுக்கு புரட்டி எப்படி ஈஸியாக தயார் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்காக இவ்வளவும் பீக்கங்காய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டில் தோட்டத்தில் பீக்கங்காய் தான். நல்ல பிஞ்சான பீக்கங்காய் தான் இந்த மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதனோட மேலே இருக்கிற இந்த நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன பீஸாയിട്ട് நமக்கு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீளத்தில் நைஸாக கட் பண்ணி எடுக்கணும். கூட ஒரு 5 பச்சை மிளகாய் நீளத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாய்க்கு நல்ல காரமான பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கு. இனி மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்காக ஒரு பெரிய கடாயிலேக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நான் தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து தான் ஊற்றியிருக்கு. அதனால தான் நுர மாதிரி இருக்குது. இப்போ அதிலேக்கு 1/4 கப்பு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி இது போட்டு நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். ஓரளவுக்கு ப்ரௌன் கலராகி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதே மாதிரி கூட உப்பு கூட சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு அளவில் வணங்கி வரும்போது நமக்கு இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காயும் அதே மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். நல்ல பிஞ்சான பீக்கங்காய் தான் இதிலேக்கு சேர்த்திருந்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முற்றிய பீக்கங்காய் இதிலேக்கு எடுக்கக்கூடாது. இதே மாதிரி நல்ல கலர் விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் முதல்ல 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டு வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். பீக்கங்காயில் നിന്ന് தண்ணி நல்லா வெளியிலேக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி நமக்கு ஊற்ற தேவையில்லை. மூடி வச்சுருந்தா இது சீக்கிரம் வெந்து வரும். மெழுக்கு புரட்டிகளிலெல்லாம் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி இது சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சு எடுத்திருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இதில் நான் தண்ணி ஒன்றும் ஊற்றவே இல்லை பாருங்கள். ஆனால் இதிலேக்கு தண்ணி நல்லா இறங்கி வந்துடுச்சு. 2 நிமிஷம் கூட நமக்கு மூடி வச்சதுக்கப்புறமா இதே மாதிரி மூடியை எடுத்து நல்லா கலரி விடலாம். நம்ம பீக்கங்காய் எல்லாம் கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இது ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். அப்போ தான் இதனோட டேஸ்ட்டு கரெக்டாகிட்டு வரும். அதுக்கிடையில் நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூளும் சேர்க்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலையோடு சேர்த்திருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா கலர் விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்குன்னா ஒரு அளவில் வரணும். ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது, ஆனால் நல்லா முறுமுறான்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மெழுக்கு புரட்டி செய்யணும். இது நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நமக்கு இதே மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். வரமிளகா தூளிൻ്റെയും மஞ்சள் தூளிൻ്റെയും பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்ல கலரி விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கலரில் வரும். அது வரைக்கும் நல்ல கலரி விட்டு வணக்கி எடுக்கலாம். ஸோ இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் பீக்கங்காய் மெழுக்கு புரட்டி ரெடி ஆகிருக்கு. சாப்பாடிൻ്റെ கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.